நாம் இன்றைக்கி ஹேர் எப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஹேரு. நான் இப்போ தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஹேர் வந்து ஒரு 90% வந்து ட்ரை ஆகிருக்கு, ஒரு 10% வந்து கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேர். ஸ்ட்ரைட் பண்ணாமல் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்படி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு எல்லாமே தெரியாது. நிறைய பேருக்குமே இன்னும் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் தான். இது ஃபிலிப்ஸோட ஒரு ஸ்ட்ரைட்னரு. இது நான் ஒரு 2500 அந்த ரேட்டில் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நான் இந்த ஸ்ட்ரைட்னர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்ட்ரைட்னர். இதோட ஒயர் வந்து ரொம்ப லென்த்தாக கிடையாது. மற்றபடி இந்த ஸ்ட்ரைட்னர் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ரிஸி ஹேரு இருக்குது, அது மாதிரி ரொம்ப கேர்லி ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வாங்காதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது. இந்த என்ன மாதிரி ஹேராக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டான ஹேர் தான், கொஞ்சம் வேவியான ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்ட்ரைட்னர் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடியான ஸ்ட்ரைட்னர்ஸ்லாம் வாங்காதீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட்னருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பிராண்டாக பார்த்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கணும். அந்த ஸ்ட்ரைட்னர் தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மீஷோலலாம் சில பேர் வாங்கி ஒரு 250 கிலோ ஸ்ட்ரைட்னர்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆகவே ஆகாது. அப்படியே ஸ்ட்ரைட் ஆனாலுமே கொஞ்ச நேரத்தில் வந்து திருப்பியும் பழைய ஹேர் மாதிரி வந்துடும். நம்ம இந்த பக்கம் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போவோம், இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்ட்ரைட் பண்ணும்போது இந்த பக்கம் திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். அந்த மாதிரி வரும். ஸோ 250, 500 ரேட்டில் இருக்கிற ஸ்ட்ரைட்னர்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்லி ஹேராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த இதுவே செட் ஆகாது. ஸோ நல்ல ஸ்ட்ரைட்னராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்னர் வந்து நம்ம வாங்கி வச்சாலே 5-6 வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஸ்ட்ரைட்னராக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஐகானிக்கோட இந்த ஸ்ட்ரைட்னர் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது 3500 to 4000 வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்ட்ரைட்னர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். கேர்லி ஹேராக இருக்குது, எந்த ஹேராக இருந்தாலும் சரி நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்லர்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க இல்லையா, க்ரீம் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஸ்டைல் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதே மாதிரி நம்ம டெம்பரேச்சர் இருக்குது. 230 வரைக்கும் இதோட டெம்பரேச்சர் வந்து இருக்குது. இதில் தான் இருக்குது, ஆன் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இதை வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து வாங்குறத விட இதை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு ஹேர் வந்து அப்படியே இருக்கும். ஸ்வெட் ஆகாமலேயும் தண்ணி படாமலே இருந்தால் ஹேர் அப்படியே தான் இருக்கும். தண்ணி பட்டோ ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா இந்த ஹேர் வந்து திருப்பி நம்ம நார்மல் ஹேர் மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐகானிக் இதில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நாம் எப்படி ஸ்ட்ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஹேர் வந்து ஒரு 10% வந்து வெட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் இருக்கவே கூடாது. தலையில் ஆயில் இருந்து அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆகும், திருப்பியும் கேர்ள் ஆகிடும். லாங் லாஸ்டிங்கே இருக்கவே இருக்காது. அது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்குமே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நல்ல ஷாம்பு போட்டு, கண்டிஷ்னர் இல்லைன்னா மாஸ்க் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஸ்ட்ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீரமோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே ஏதாச்சும் வந்து அடிச்சுக்கோங்க. நான் வந்து இதுதான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பயாலஜியோட இந்த ஒரு சீரம் தான். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஹேருக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் ஹேரில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இங்கெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம். கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கிறத மட்டும் இங்கே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு எடுத்தால் போதும். நிறைய எடுத்து ஆயில் மாதிரி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் எடுத்தாலே போதும். இப்போ எடுத்தாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் நான் வந்து கோம் போடுறேன் ஹேருக்கு. கொஞ்சம் பெரிய பல்லு சீப்பு வந்து போட்டுக்கோங்க. பெரிய பல்லு போட்டு சீப் போட்டால் சிக்கு எதுவுமே இருக்காது, எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ என்னோடய ஹேரில் சிக்கு எதுவுமே இல்லை. எனக்கு நார்மலாகவே சிக்கு பிடிக்காது என்னோடய ஹேருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக்ஷன் எடுத்துக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சம் ஹேராக தான் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து குத்தாக ஸ்ட்ரைட் பண்ணோம் அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு ஹேராக எடுத்து தான் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி சுற்றி இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஹேர் தான் கீழே இருக்கணும், நிறைய போடக்கூடாது. போட்டிங்கன்னா ஒழுங்காக ஸ்ட்ரெயிட் ஆகாது. ஆனாலுமே சீக்கிரமாக திருப்பி நம்ம ஒரிஜினல் ஹேருக்கு வந்துடும். இப்போ வந்து இதை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அந்த 230 டெம்பரேச்சர் வர்றது வரைக்கும் லைட் எரியும். இது வந்ததுக்கப்புறமா அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா சிக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி 2ஆக பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து நம்ம வந்து அயன் பண்ணணும். எப்போவுமே நிறைய முடி எடுத்து அயன் பண்ணவே கூடாது. அயன் பண்ணோன்னா ஒழுங்காகவே அயன் ஆகாது. ஸ்ட்ரைட்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து காதில் சுற்றாதீங்க, அது வேறு புண்ணாயிரும். ஆனால் பார்த்து பொறுமையாக இப்படி ரொம்ப மெதுவாக எடுத்தால் போதும். கொஞ்சம் ஈரமாக இருக்கனால ஸ்ட்ரைட் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், மெதுவாக தான் ஸ்ட்ரைட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியாக தான் இப்படி கை வச்சே சீப்பு தேவையே இல்லை. கை வச்சு இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பின்னாடி இருக்கிறது கை வச்சு இப்படி எடுத்து மெதுவாக இப்படி கொண்டு போனீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிரும். கை வச்சு மெதுவாக காதில் சுடாமல் பார்த்துக்கோங்க. காதில் கழுத்தில் சுட்டுட்டுனா புண்ணாயிரும். நல்லா ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெதுவாக பண்ணிங்கன்னா இந்த இடம் நல்லா ஹீட் பாருங்க. இது ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இது பாருங்கள் ஸ்ட்ரைட் ஆகலை. இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த சைடு வந்து ஐகானிக் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு வந்து ஃபிலிப்ஸ் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி காட்டுறேன். இப்படி மெதுவாக நல்லா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா? ஓகே. இந்த பக்கம் நான் இந்த பக்கம் வந்து ஃபிலிப்ஸ் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி காட்டுறேன். இங்கேயும் லைட்டாக ஒரு தடவை கோம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னர் எடுத்து கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சான்னு டச்செல்லாம் பண்ணி பார்க்காதீங்க. லைட்டாக ஓகே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கேயும் இதே மாதிரி தான் பொறுமையாக ஸ்ட்ரைட் பண்ணணும். மெதுவாக தான் பண்ணணும். அவசரப்பட்டு ஸ்பீடாக எடுத்திங்கன்னா ஒழுங்காக ஸ்ட்ரைட் ஆகுது. ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக மெதுவாக பண்ணிங்கன்னா ஒரு தடவை அப்படி பண்ணாலே போதும். கொஞ்சம் நேரத்தில் ஸ்ட்ரைட் ஆகும். இந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். கொஞ்சம் பின்னாடி இருக்க ஹேரை எடுக்கிறதுக்கு இங்கே வரைக்கும் இப்படி போய் மெதுவாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு வாங்க. அழகாக ஸ்ட்ரைட் ஆகிடும் பின்னாடியுமே. பின்னாடி இருக்க ஹேரையுமே இப்படி எடுத்து ஸ்ட்ரைட்னர் இப்படி வச்சு மெதுவாக இப்படி இழுத்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். மெதுவாக தான் இழுக்கணும். ஸ்பீடாக இழுத்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆகாது. ரொம்ப நேரம் இருந்து எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெதுவாக இப்படி பண்ணால் போதும். இது ஐகானிக் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணது. இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணலை. இது ஐகானிக் வச்சு பண்ணது. இது வந்து ஃபிலிப்ஸ் வச்சு பண்ணது. ஸோ நீங்கள் வந்து ஐகானிக்னால் உங்களுக்கு கேர்லி ஹேராக இருந்தாலுமே சூப்பராக செட் ஆயிரும். ஃபிலிப்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி ஹேராக இருக்குது, கொஞ்சம் வேவி ஹேர் தான் இருக்குது, ரொம்ப கேர்லியாக இல்லை அப்படின்னா ஃபிலிப்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். அது ஒரு 2500 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு அந்த ஸ்ட்ரைட்னர் இருக்கும். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேப்பா. இனி இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஐகானிக் வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணலாம். இப்போ 2 பக்கமே ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ஒரு தடவை இப்படி கோம் பண்ணி விட்டுட்டு இது பின்னாடி நமக்கு ஸ்ட்ரைட் ஆகிருக்கான்னு தெரியாது இல்லையா? ஸோ இப்படி கை வச்சு பின்னாடி இருக்கிற ஹேரை இப்படி லைட்டாக இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விடணும். பின்னாடியுமே ஸ்ட்ரைட் ஆகிடும். மெதுவாக தான் இழுக்கணும். நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும்.
இதுதான். கொஞ்சம் இந்த இடத்துல பெண்டாக இருக்கிற இடத்துலையும் வச்சு இப்படி இழுத்து விட்டுறணும். இதுதான். கை வச்சு பாருங்கள், எந்த இடத்துல இது பெண்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதில் ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை அயன் பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து லைட்டாக பெண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் திருப்பி வந்து லைட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். அது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம். பின்னாடி லைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி மெதுவாக இழுத்திங்கன்னா அது பெண்டாக இருக்கிறது வந்துடும். இனி வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷன் எடுக்கணும். திருப்பி இதை அவுத்துட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷன் இவ்வளோ தான் எடுக்கணும். நிறைய ஹேர் இருந்ததுன்னா இதை விட குட்டி செக்ஷனாக எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கனால நான் வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்து இதேமே அதே மாதிரி ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. லூஸாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முடி எடுக்கும்போது இங்கே இருக்கிற முடியும் கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து அயன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ கொஞ்சம் இந்த இது போடுறத கொஞ்சம் டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சீரம் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளை பண்ணி அயன் பண்ணுங்கள். சும்மா அயன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஜாஸ்தியாக வரும். அதனால பார்த்து சீரம் அப்ளை பண்ணி அயன் பண்ணுங்கள். இப்போ எனக்கு புகை வர்றது வந்து லைட்டாக ஈரமாக இருக்கனால தான் புகை வருது. உங்களுக்கு புகை வந்துன்னா பயந்துடாதீங்க, ஈரமாக இருந்துன்னா புகை வரும். இதை இப்படி கொஞ்சமாக தான் நான் எடுத்து அயன் பண்ணுறேன். அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சமாக நிறைய சில பேர் இப்படி சும்மா எடுத்து இப்படிலாம் அயன் பண்ணுவாங்க. அப்படிலாம் அயன் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக எடுத்து இப்படி அயன் பண்ணால் போதும். உங்களுக்கு ரொம்ப கேர்லி ஹேராக இருக்குன்னா கோம்பை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஹேர் தான், அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன் கை வச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கேர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் முடியல இந்த மாதிரி கோம்பு எடுத்துட்டு அதுக்கு மேலே இப்படி தான் அயன் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு டென்சிட்டி இல்லாதனால அப்படி வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்குது. கோம்பு இப்படி வச்சுட்டு இப்படி அயன் பண்ணணும். இப்படி அயன் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னா கை வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் அயன் பண்ணுறோம். இப்போ நான் இந்த இடத்த டச் பண்ண ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்த டச் பண்ணும்போது பார்த்து டச் பண்ணுங்கள், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்மளுக்கு எட்ஜில் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணும்போதே இப்படி பண்ணிவிட்டு இப்படியே பண்ணி விட்டுட்டிங்கன்னா எட்ஜில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கேர்ள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மட்டை மாதிரி ஸ்ட்ரைட்டாக வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சம்டைம்ஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிக்கலாம். இங்கேயும் பின்னாடி ஸ்ட்ரைட் ஆகிறது தெரியல. ஸோ பின்னாடி ஸ்ட்ரைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சைடில் கூட நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடுவோம் மிரர் பார்த்துட்டு. பின்னாடி தான் ஸ்ட்ரைட் பண்ண முடியாது. கை வச்சு டச் பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் வேவியாக இருக்கும் அந்த முடியெல்லாம் இப்படி எடுத்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக இந்த மாதிரி பேபி ஹேர்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கின்னை டச் பண்ணாமல் ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. பேபி ஹேர்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டால் தான் ஃபேஸுக்கே ஒரு நல்லாயிருக்கும். காது கிட்ட இருக்கிற இந்த ஹேரு கொஞ்சம் இழுத்துட்டு ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஸ்கின்னில் படாமல் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே கொஞ்சம் லூஸாக வச்சனால இந்த ஹேர் எல்லாம் வந்துடுச்சு, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் டைட்டாக வச்சு பண்ணுங்கள். இப்படி தான் ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேர்ள்ஸ் மாதிரி இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இப்படி பண்ணி மெதுவாக இப்படி ஒரு ரொட்டேஷன் இப்படி பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ் வந்துடும்.
இந்த மாதிரி கூட நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த பண்ணி ஸ்லோவாக பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி மெதுவாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேர்ள்ஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டுமே கம்மியாக எடுத்துக்கோங்க. டென்சிட்டி நிறைய இருக்கிறவங்க குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணுறனால வந்து ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஹேர் ஃபால் ஆகும் தான், ரொம்பலாம் ஆகாது. நார்மலாக கொஞ்சம் தான் ஆகும். அதுக்குன்னு எல்லா முடியும் கொட்டி போயிடுமா அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு டெய்லி ஸ்டைல் பண்ணனாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தனாலும் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் டெய்லி ஸ்டைல் பண்ணுவேன். ஹேர் ஃபால் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈரமான ஹேரில் வந்து இப்படி அயன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா முடியும் போயிடும். ஸோ ஈரமாக இருக்கிற ஹேரில் அயன் பண்ணாதீங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து அயன் பண்ணாதீங்க. ஆயில் அப்ளை பண்ணால் ஸ்ட்ரைட்டும் ஆகாது, ஹேர் ஃபாலும் ஜாஸ்தியாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டு அயன் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அது திருப்பி வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் ஹேர். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை அயன் பண்ணாதீங்க. நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு பிடிச்ச சீரம், ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாம் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. பின்னாடி தான் அயன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டில் கூட நம்ம வந்து பார்த்து அயன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பின்னாடி வந்து டச் பண்ணி பார்த்து அயன் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து குளிக்கும்போது ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பேக் சைட்லலாம் வந்து ஆயிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்காம எல்லா சைடுமே ஆயில் இல்லாமல் ஷாம்பு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது எப்படிலாம் இருக்குன்னா, நீங்கள் மழை தண்ணியில் நனைஞ்சால் இது வந்து போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சு, இப்போ கழுத்து நம்ம வந்து விரித்து போட்டுட்டு போகிறோம், ஹேர் ஃப்ரீ ஹேர் மாதிரி, இந்த பக்கம் கழுத்தில் ஸ்வெட் ஆகுது, இந்த இடத்துலலாம் ஸ்வெட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல உள்ள ஹேரெல்லாம் வந்து திருப்பி வந்து நார்மல் ஆகிடும், பெண்ட் ஆகிடும். கழுத்துக்கு பின்னாடி இருக்கணும், அப்போ கீழே இருக்கிற ஹேர் எல்லாமே பெண்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. மழையில் நனைஞ்சிங்கனாலுமே இது வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆயில் இருக்குது உங்கள் ஹேரில், நீங்கள் அயன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஹேர் வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அயன் பண்ணிட்டீங்க, ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கனாலுமே பெண்ட் ஆகிடும். ஸோ எதுவுமே படாமல் இருந்தால் தான் இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போது ஃபுல்லாகவே இங்கே முடிஞ்சிருச்சு. ஒரு தடவை இப்படி கோம் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு குட்டி செக்ஷனாக இன்னுமே எடுக்கலாம். இந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்போ தான் எல்லா இடமும் நமக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் மேலே போட்டு தூக்கி இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு தடவை இந்த மாதிரி கோம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், மேலே இருக்கிற இந்த செக்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து வேவியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் அயன் பண்ணால் போதும். கொஞ்சமாக தான் எடுத்து அயன் பண்ணணும். நான் இப்போ கொஞ்சம் பெருசாக தான் அயன் பண்ணிட்டுருக்கேன். அயன் ஆகாது, கொஞ்சமாக தான் எடுத்து தான் அயன் பண்ணணும். அப்போ தான் அயன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அயன் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வரதான் செய்யும். நீங்கள் அப்பப்போ ட்ரிம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எப்போவாச்சும் ஒரு தடவை தான் அயன் பண்ணுறதா இருக்குன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. நீங்கள் நல்ல சீரம் இல்லைன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே ஏதாச்சும் போட்டு இது பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. ஆனால் டெய்லி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வரதான் செய்யும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரிம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஹேரை. 2 months ஒன்ஸ். எனக்குமே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது இதிலலாம்.
சம்மரில் நீங்கள் வந்து ஹேர் அயர்ன் பண்ணுறீங்கன்னா இதுலேயுமே ரொம்ப ஹீட் இருக்கும், அப்படியே ஸ்கின்னுக்கு வந்து அடிக்கும், ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து சம்மர்லலாம் ஃபேனுக்கு கீழே இருந்து அயர்ன் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஏசி ரூமில் இருந்து அயர்ன் பண்ணுங்கள். ஃபேன் போடாமலாம் அயர்ன் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து அயர்ன் பண்ண ஸ்வெட் ஆகி வந்து வேவி ஆகிட்டே தான் இருக்கும் ஹேர். ஏன்னா நான் நிறைய இதில் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். வின்டர் டைம் ஓகே, நமக்கு ஜில்லுன்னு தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. அப்பப்போ கோம்பு வச்சு இழைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அயர்ன் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் நான் அதில் மட்டும் கொஞ்சோண்டு சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்குமே ட்ரையாக இருந்து அப்படின்னா அதில் வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சீரம் இல்லாமல் போட்டு இது பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஹேர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அயர்ன் பண்ணும்போது இந்த எட்ஜில் மட்டும் இப்படி பண்ணி விட்டுக்கோங்க, அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்து ஹேர் இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தெரியாது. பின்னாடியும் அதே மாதிரி இப்படி பண்ணி விட்டுக்கோங்க, மெதுவாக பண்ணணும், அப்போ தான் அது இருக்கும். அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் இருக்க லேயரில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். உள்ளேருந்தே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைம் ஆகும், ஸோ வந்து வெளியே தெரியாது. நீங்கள் வந்து ஃப்ரண்டில் இருக்கிற லேயரில் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம், அப்போ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தெரியாது நமக்கு ஹேரு, நார்மலாக செட் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரைட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் வேவியாக இருந்தால் எனக்கு ஓகே தான். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வேணும்னா நீங்கள் நல்லா அயர்ன் பண்ணிக்கலாம் மெதுவாக இருந்து. இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டில் நமக்கு வேணுங்கிற மாதிரி இதை வச்சு பண்ணிக்கலாம். பின்னாடி கண்டிப்பாக அயர்ன் பண்ணணும், மறந்துடாதீங்க, வேறு காமெடியாக இருக்கும். பின்னாடி கூட கேர்ள் பண்ணலாம். இப்படி இங்கே நம்ம வந்து உள்ளாடி இப்படி பண்ணோம், பின்னாடி வந்து வெளியே ஓடி பண்ணணும். இப்படி இருக்கா, இப்படி வெளியே மாதிரி கேர்ள்ஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது தெரியல, அந்த மாதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபைனல் வந்து கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் அயர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டில் இருக்கிற இந்த குட்டி முடி எல்லாமே அயர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அயர்ன் பண்ணி முடிஞ்சு நமக்கு வேணும்னா நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம், இப்படி கேர்ள்ஸ் மாதிரி வேவி மாதிரிலாம் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் பண்ண தெரியாது, சும்மா இதை பண்ணுவோம். ஃபைனல்
ஹேரும் கொஞ்சம் வால்யூமைஸாக இருக்கும் கொஞ்சம் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா. இப்போ நமக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம். ஃப்ரீ ஹேர் வேணும் ஃப்ரீ ஹேர் போட்டுக்கலாம். ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு ஹேர் சேரும். அதை எச்சில் மடக்கிக்கோங்க. ஃபைனல் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து போடுங்க. அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.